தசகம் 91. பக்தியின் பெருமை. தேவர்களின் தேவனே, உலக உயிர்கள் அனைத்திற்கும் ஆத்மாவே, கிருஷ்ணனே, நிலையில்லாமல் அழியக்கூடிய பொருட்களில் நிலைத்த நாட்டம் கொண்டு அதனால் அநேக துன்பத்தை பெற்று கடைசியில் மடிபவனுமான மனிதனுக்கு உனது திருவடி உபாசனை அனைத்து பயங்களையும் போக்கக்கூடிய உயர்ந்த சாதனம் என்று கருதுகிறேன். உன் பாதங்களை பற்றினாலே போதும், அச்சம் என்பது அறவே அழிந்துவிடும். அவ்வாறு உன்னால் சொல்லப்பட்ட பக்தி மார்க்கங்களை கடைபிடித்தவன் கண்களை கட்டி கொண்டு ஓடினாலும் எந்த இடத்திலும் அவன் இடறி விழுவதில்லை. முழுமுதற் பொருளே, உன் சக்தியால் தூண்டப்பட்ட மனதையுடைய நான் மெய்யாலும் மொழியாலும் மனதாலும் அடிக்கடி இவ்வுலகில் செய்கின்றவற்றையெல்லாம் பேருயிராகிய உன்னிடத்தில் ஒப்படைத்து விடுகின்றேன். எவனொருவன் உன்னிடம் மனம், செயல், சொல், இந்திரியங்கள் அவற்றிற்கு உரிய பொருள்கள், உயிர் முதலியவற்றை உன்னிடம் சமர்ப்பணம் செய்கிறானோ அவன் பிறப்பில் சண்டாளனாயினும் உலகத்தை தூய்மையாக்கி விடுகின்றான். உன் திருவடிகளில் மனதை செலுத்தாதவன் அந்தணர்களில் சிறந்தவனாக இருந்தாலும் அவனால் உலகத்தை தூய்மையாக்க இயலாது. அச்சம் என்பது தன்னிடத்தில் இருந்து வேறுபட்ட இரண்டாவதான பொருளிலிருந்து உண்டாகிறது என்பது பிரசித்தம். அப்படி இரண்டாவதாக கூறப்படும் பொருளோ உண்மையில் நம் மனதினின்று வெளிப்பட்ட கற்பனையே ஆகும். ஆகையால் என் சக்திக்கேற்ப மனதை ஒன்றுபடுத்த முயன்று அறிவால் அதை கட்டுப்படுத்துவேன். அதையும் மீறி அந்த மனம் மாயையினால் சூழப்பட்டு மீண்டும் பிரகாசமற்றதாகும். அதனால் மாயையை அடக்கி ஆளும் ஈஸ்வரனான உன்னையே சிறந்த பக்தியுடன் இடையுறாது தியானித்து அச்சம் என்னும் சொல்லை அறவே அழித்து விடுவேன். உலகில் செல்வந்தர்களின் சேர்க்கையால் ஒருவனுக்கு செல்வம் பெருகுவது போல் பக்தியின் தோற்றமும் வளர்ச்சியும் உன் திருவடிகளில் பக்தி செலுத்துபவர்களின் சத் சங்கத்தால் புண்ணியம் செய்த புருஷர்களுக்கு கிட்டும். தேவனே, அப்படிப்பட்ட சத் சங்கம் எப்பொழுதும் எனக்கு உண்டாகட்டும். அவர்களின் திருநாவிலிருந்து கூறப்படும் உனது மகாத்மிய விஷயமான சொற்களால் பாவம் அனைத்தையும் போக்கும் திடமான பக்தி எனக்கு உண்டாகட்டும். மோட்சத்தை அடைவதற்கு உரிய வழிகளில் ஒன்றான பக்தி யோகத்தில் மனம் ஒன்றி நலங்களை கொடுக்கின்ற உன் அவதாரங்களையும் திருவிளையாடல்களையும் திருநாமங்களையும் அடிக்கடி பாட வேண்டும். அவ்விரண்டாலும் விரைவில் மனம் உருகி மெய் மறந்து சில சமயங்களில் சிரித்து கொண்டும் வேறு சில சமயங்களில் அழுது கொண்டும் மற்றும் சில சமயங்களில் முழங்கிக் கொண்டும் உறக்க பாடிக்கொண்டும் பித்தன் போல் ஆட வேண்டும். இவ்வாறு உலகம் பற்று இல்லாமல் திரிபவனாக இருக்க நீயே அருள் புரிய வேண்டும். உலகத்தின் நாயகனே, பஞ்ச மகாபூதங்களையும் அதனால் தோன்றிய உலகத்தையும் அதில் வாழும் பறவைகள், மீன்கள், உயிரினங்களான மிருகங்கள், மனிதர்கள் மற்றும் நண்பர்கள், பகைவர்கள் அனைவரையும் உனது திருவுருவமாகவே தீர்மானித்தவனாகி அவை அனைத்தையும் வணங்குவேன். எப்பொழுதும் உனது பாதங்களை சேவிப்பதால் உன் மீது உறுதியான பக்தியும் வைராகியமும் பிரம்ம தத்துவத்தின் அறிவும் விளக்கமும் உன் கருணையால் பெரிய முயற்சியின்றி சித்திக்கின்றது. உன்னில் ஒன்றிய மனத்தால் இந்த உலக வாழ்வில் அனைவருக்கும் எழும் பசி, தாகம் முதலியவற்றால் மயக்கமடையாமல் இருக்க வேண்டும். என் சிந்தை எப்பொழுதும் நீயாகவே இருந்து உன் திருவடி பற்றுதல் ஒரு நிமிஷமோ வினாடியோ சலிப்படையாமல் இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான செயலாயினும் அப்பிரியமான செயலாயினும் இரண்டுமே மாயையின் செயல் என்று அறிந்து மகிழ்ச்சியோ வருத்தமோ இல்லாமல் இரண்டையும் ஒன்றாகவே நினைக்க வேண்டும். உனது நகங்களின் சந்திர கிரணம் போன்ற ஒளியால் உள்ளம் குளிர்ந்தவனாக எப்பொழுதும் சஞ்சரிக்க வேண்டும்.
எல்லா உயிர்களிடத்திலும் நீயே ஒன்றியிருக்கிறாய் என்ற அறிவை அடைவதற்கு இப்பொழுது எனக்கு தகுதியில்லை என்றாலும் உன்னிடத்தில் பக்தியும் உன் பக்தர்களிடத்தில் அன்பும் மூடர்களிடத்தில் கருணையும் பகைவர்களிடத்தில் பொருட்படுத்தாமையும் எனக்கு உண்டாகட்டும். உன் உருவத்தை சிரத்தையுடன் பூஜிக்கும் விருப்பம் என்னில் ஓங்கட்டும் என்றெல்லாம் சிந்தித்து உன்னை சேவிப்பவன் பக்த ஜனங்கள் இடையே உத்தவனாக விளங்கும் நிலையை விரைவில் அடைந்து விடுவான். உலகின் தலைவனே, உன் மாயை உன் உண்மையான உருவத்தை மறைத்து நிலம், நீர், காற்று முதலியவற்றின் உருவத்தில் தோன்றுகிறது. பிறகு அந்த சக்தி அவர்களின் பற்பல கர்ம தொகைகளினால் ஜீவர்களுக்கு மனக்கலக்கத்தை அளித்து தன் பயமிழக்க செய்து அவர்களை துன்ப வலையில் விழ செய்கிறது. அத்தகைய உன் மாயையினின்று என்னை காக்கும் சக்தி உன் திருவடி பக்திக்கு மட்டுமே உள்ளது என்று சித்த யோகியான பிரபுத்தர் ஸ்ரீமத் பாகவத்தில் கூறினார். நான் ஜீவராசிகள் படும் பல வகையான துன்பங்களை கண்டு பகுத்தறிவு பெற வேண்டும். அதன் பயனாக சிறந்த குருவினை பெற்று அவன் வாயிலாக உன் உண்மை சுரூபத்தை அறிய வேண்டும். பின் உன் குணங்களையும் வரலாறுகளையும் புகழ்ந்து பாடி அதன் விளைவாக பக்தி பெருக்கில் திளைக்க வேண்டும். இந்த மாயையை கடந்து பேரின்பமயமான உன் திருவடி சேவையில் மகிழ்ச்சியை அடைய வேண்டும். அதற்கு இந்த மாயையை வெல்வதே தொடக்கமாகும். குருவாயூரின் தலைவனே, நீயே என் நோய்கள் அனைத்தையும் அழிக்க வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண